ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா கிச்சடி. எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் கிச்சடியை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பட்டை, சோம்பு, பிரியாணி இலை, தக்காளி, கருவேப்பிலை, ஆனியன், பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, கரம் மசாலா, சில்லி பவுடர். கடாயில் நெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ரவையை போட்டுட்டு 1.25 கப் ரவை போட்டிருக்கு. 4 பேருக்கு 1.25 கப் கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு வறுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய வறுக்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து ரோஸ்டட் ரவை தான். ஸோ ஓரளவுக்கு வறுத்தா போதும். இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு, வறுத்தெடுத்த ரவையை பிளேட்டில் மாற்றிட்டு, இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவையும், வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு ஓரளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்க வேண்டாம். ஷாலோ ஃப்ரை மட்டும் பண்ணால் போதும். இப்போது நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளியும் லைட்டாக ஒரு 1 minute 2 minutes நீங்கள் வதக்கினா போதும். ரொம்ப இது பண்ண வேண்டாம். இப்போது நம்ம இந்த கிச்சடிக்கான உப்பை வந்து நம்ம போட்டுக்கிறோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்கறதுனால நம்மளுக்கு தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை போட்டுட்டு கொஞ்சம் 1 to 2 minutesக்கு நம்ம வந்துட்டு வதக்கணும். இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, கரம் மசாலாவும் இந்த சில்லி பவுடரும் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அதை போட்டுடணும். ரொம்ப கம்மியாக தான், ஏன்னா நம்ம கிச்சடி தான் பண்ணுறோம். ஸோ ரொம்ப மசாலாவும் அதிகமாக இருக்கக்கூடாது. லைட்டாக அந்த ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் இது பண்ணிக்கணும். இப்போது எவ்வளோ வாட்டர் தேவைப்படுதோ அந்த வாட்டர் இது பண்ணிக்கணும். நான் பார்த்திங்கன்னா 1.25 கப் நான் வந்து ரவை எடுத்திருந்தோம். ரவைக்கு நாங்கள் 4 கப்ஸ் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அந்த கப் அளவுக்கே நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். இப்போது இது நல்லா கொதிச்சு வரணும் நம்மளுக்கு. இப்போது பார்த்திங்கன்னா இந்த கொதிக்கும் போது அந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இப்போது வெந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போது நீங்கள் வறுத்து வச்சுருக்க ரவை இது பண்ணோடனே கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு 2 minutes 3 minutesக்கு ஒன்ஸ் நம்ம வந்துட்டு இது பண்ணி மூடி போட்டு திறந்து நம்ம இது பண்ணிக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம ரவையை போட்டுட்டு ஓரளவுக்கு மிதமான சூடு இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா தண்ணியை ரொம்ப சட்டுன்னு அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரவை அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 minutesக்கு ஒன்ஸ் வந்துட்டு கலரி விடணும். நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து கிச்சடி பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பொட்டேட்டோ இருந்துச்சு. நம்ம டின்னருக்கு இதுக்குன்னு நம்ம பண்ணலை. டின்னருக்கு என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு நாங்கள் கிச்சடி பண்ணோம். ஸோ பொட்டேட்டோ வச்சு நாங்கள் கிச்சடி பண்ணோம். நீங்கள் வேணும்னா கேரட், பீன்ஸ், பீஸ், க்ரீன் பீஸ்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் பண்ணிங்கனாலும் ரொம்ப ரிச்சாக இருக்கும்.
கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதோட நான் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கோகனட் சட்னி பண்ணியிருக்கோம். நல்ல காம்பினேஷனுங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களோட டின்னர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த டின்னர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.